காளி வெங்கட் போட்ட பாம்னால தியேட்டர் சும்மா அதிர்ச்சில்ல. பாம் நல்லது. ஸோ ரிவ்யூக்கு போகிற முன்னாடி சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாம் இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காளி வெங்கட் 2 ஊர் வந்து பிளவுபட்டு கிடக்கு. 2 ஊரையும் ஒன்றா சேர்க்கணும் தான் அவருடைய ஆசை. ஆனால் அந்த ஒரு தருணத்தில் அவர் வந்து இறந்துறாரு. இறந்தக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வாயு அதாவது பாம்பை போடுறாரு. அவங்களுக்கு ஒரே டவுட், இது இறந்தாரா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ உண்மையாகவே இவர் இறந்தாரா இல்லையா, இவர் நினச்ச விஷயங்கள்லாம் நடந்ததா இந்த கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்திருக்கும் இந்த படத்தில் சொல்லப்பட்ட அந்த மனிதம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை வச்சு நிறைய ஒரு ஃபேண்டசி கேம் விளையாண்டுருக்காங்க. எஸ்பெஷலி படத்தினுடைய கடைசி 25 நிமிஷம் கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகக்கூடிய லெவலுக்கு இந்த படத்தினுடைய சீன்ஸ் அமைஞ்சிருக்கு. அண்ட் டி-மானோட பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா, முண்டாசிப்பட்டு மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஓரளவுக்கு அது சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் நடிக்கப்பட்ட காளி வெங்கட் தான் அந்த படத்தினுடைய மெயின் ஹீரோ கூட சொல்லலாம். காளி வெங்கட் முக்கியமாக அந்த பொணமா நடித்த அந்த கேரக்டர், பொணம்னு கூட சொல்ல முடியாது, அவர் சாமினே சொல்லலாம். அது நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அர்ஜுன் தாஸ் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. மிக முக்கியமாக இன்னசென்ட்டாக நடிக்கிறாரு. அண்ட் இதை தாண்டி சிவாத்மிகாவாக இருக்கட்டும், நாசராக இருக்கட்டும், அபிராமியாக இருக்கட்டும், பாலசரவணா இருக்கட்டும், எல்லாருமே சரி கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய டிராபேக்கை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா கதையாக பெருசாக நவரல. அதுமாதிரி செகண்ட் ஆஃபோட நிறைய சீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே கொஞ்சம் வந்திருக்கலாமா அப்படின்னு தோணுது. கொஞ்சம் படம் ஸ்லோ பண்ணால் ஃபீல் ஆகுது. ஸோ இன்னுமே காமெடி சீக்வன்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் இருந்தது. மொத்தத்தில் இந்த பாம் ஒரு வாட்சபிளான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.